வணக்கம். இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு கக்ஷி. அதாவது அஷ்டவர்க்கத்தில் மிகவும் சூப்பரான ஒரு பார்ட். இதை நீங்கள் கற்றுக்கொண்டாலே போதும். அதாவது நீங்கள் இந்த கோச்சாரத்தை 100% பக்காவாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சற்று கடினம், ஆனால் கற்றுக்கொண்டால் மிக எளிது. அது எளிது தான், அது ஒன்றும் அவ்வளோ சிரமம் இல்லை. அந்த சார்ட் அமைக்கிறது தான் சிரமம். பிரஸ்தார வர்க்கம் என்று சொல்வார்கள். எப்படி என்றால், ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரி இருக்கிறது அல்லவா? 3.25 டிகிரி கொண்டது ஒரு பாகமாக ஒதுக்குவார்கள், 8ஆக பிரிப்பார்கள். 8 3.25 உங்களுக்கு 30 ஆகிடுது. ஆக உங்களுக்கு என்னவென்றால் அதை எப்படி பிரிப்பார்கள் என்றால் 0 to 3.45 டிகிரி முதல் பாகம், அது சனிக்காக. அடுத்தது 3.45 7.30, அதாவது 7 டிகிரி 30 கலை வரலும் அதை குருவுக்காக அலாட் பண்ணுவார்கள். மூன்றாவதாக 7:30 to 11.15, அதாவது 11 15 இது செவ்வாய்க்காக அலாட் பண்ணுவார்கள். அடுத்தது 11:10 15 வரையில் அது சூரியனுக்காக அலாட் பண்ணுவார்கள். அடுத்தது 15 18:45 வரை சுக்கிரனுக்கு அந்த பாகத்தை அலாட் பண்ணுவார்கள் அந்த ராசியில். அடுத்தது 18:45 22:30 வரை புதனுக்கு அலாட் பண்ணுவார்கள். அடுத்தது 22:30 26:15 வரை 7ஆம் பாகம் சந்திரனுக்கு போகும். அடுத்தது 26:15 30 வரை கடைசியாக இறுதியாக 8வது பாகம் லக்னத்திற்கு போகும். இப்பொழுது நீங்கள் அஷ்டவர்க்கத்தில் எப்படி நீங்கள் அமைச்சீர்களோ அதே மாதிரி இதில் அமைக்க வேண்டும். வேறு ஒன்றும் இல்லை. 12, அதாவது லெஃப்ட் சைட் 12 ராசிக்கும் மேசம் ரிஷபம் அப்படின்னு மீனம் வரலும் போட்டுக்கணும். ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு நேராக ஹொரிசாண்டலாக 8 பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. ஆக உங்களுக்கு என்ன ஆகுது? இந்த 8க்கும் 8 64 பாக்ஸ் ஆகிடுது. உங்களுக்கு என்ன புரியாது இல்லையா எந்தெந்த டிகிரி. அதுக்காக மேலே ஒரு 8 பாக்ஸ் போட்டு அதில் 0 to 3.45 அப்படி 8க்கும் பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்ட பிறகு இப்பொழுது என்னவென்றால், நீங்கள் அஷ்டவர்க்க சார்ட்டில் இப்போ சொல்லும் போது நாம் சொல்லுவோம் பின்னாஷ்ட வர்க்கம்னு. இந்த பின்னாஷ்ட வர்க்கத்தில் உதாரணமாக புதனுடைய பின்னாஷ்ட வர்க்கம் என்று எடுக்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். புதனுக்கு மேஷத்தில் 5 பிந்துக்கள் இருக்கிறதாக வைத்துக்கொள்வோம். இந்த 5 எண்ணும் எந்தெந்த கிரகங்கள் அந்த மேஷத்தில் கொடுத்து இருக்கிறது, எத்தனை அது எந்த இருக்குன்னு அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நீங்கள் அதை எடுத்துக்கிண்டு அந்தந்த இதை நீங்கள் அதில் ஃபில்லப் பண்ணி வந்துட்டிங்கன்னா அது சூரியனுக்கு உள்ளது. அந்த மாதிரி அந்த 8க்கும் 8 பெரிய பெரிய ஷீட் போட்டு நம்ம 8யும் பிரித்து எடுத்துட்டோம்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால், கிரகங்கள் கோச்சாரத்தில் அதில் வரும் பொழுது உதாரணமாக சூரியன் மேசராசியை கடப்பதாக வைத்துக்கொள்வோம். மேசராசியில் அது மேசராசியில் சுக்கிரன், அடுத்தது சூரியன் ஒரு ரிஷபராசியில் கொடுத்துருக்கொள்ள வைத்துக்கொள்வோம் அந்த 2ஆம் பாகத்தில். ஆக உங்களுக்கு என்ன அந்த ராசிக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இதை போட்டுக்கிட்டே போகிறீங்க, அந்த பிந்து நெம்பர். அப்போ சுக்கிரன் அந்த ரிஷபத்தில் தரும் பொழுது சூரியன் அந்த ரிஷபத்தில் வரும்பொழுது கோச்சாரத்தில் அதில் சூரியன் அவர் சார்ட்லேயே சூரியன் அது அந்த இடத்துல அதோட நம்பர் ஒன்று கொடுத்துருந்ததுனால் ரிஷபராசியில் அதன் பலன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் அதன் பலன் கிடைக்காது. அது எந்த ராசியில் விழுகின்றதோ அந்த பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆக உதாரணம் சூரியன் என்றால் என்ன சொல்ல, சூரியன் அரசுக்கு சம்பந்தம் அல்லது தந்தைக்கு சம்பந்தப்படும் என்று சுருக்கம், ரொம்ப விவரமாக போக வேணாம். அப்போ நாம் அதை தெரிந்து கொள்கிறோம். அப்போ இந்த சூரியன் அந்த எந்த கிரகம் பிந்து கொடுத்து உள்ளதோ அந்த கட்டத்தில் கிராஸ் பண்ணும் பொழுது அதனுடைய அஷ்டவர்க்கத்தில் அவர் அந்த பலனை அடைவார். சூரியன் பிந்து கொடுத்திருந்தால், உதாரணத்துக்கு அரசாங்கத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கார், எதுக்கோ வாட் எவர் இட் மேபி, அது நமக்கு கிடைக்கும் அப்படின்போது அந்த மாதத்தை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ரைட், இந்த மாதம் இல்லை, நெக்ஸ்ட் அடுத்த சார்ட்டில் வர்றோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது எங்கெங்கே சூரியன் அந்த இதை கொடுத்துருக்கிறத பிந்துக்கள் அந்த இடத்தில் வரும்பொழுது அந்த நிகழ்வு நடைபெற்றுவிடும். அது அந்த காரகங்களை பொறுத்தது. உதாரணத்திற்கு செவ்வாய் காரகம் கொடுத்தாலும் சகோதரர் மூலிமா ஒரு அனுகூலம், சுக்கிரன் இருந்தால் உறவினர் மூலமோ அல்லது துணைவியார் மூலமோ சில அனுகூலம், புதன் என்று இருந்தால் மாமன் உறவு முறையிலோ அல்லது கல்வி வகையிலோ சில அனுகூலம். இப்படி அவர்கள் பலன் எடுத்துக்கொள்வது ஈஸியாக இருக்கும்.
அப்போ இந்த கோச்சாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது மிக துல்லியமாக எடுக்கிறது, இதை விட சிறந்த வழி பலன் பார்ப்பது அவ்வளவு உசிதமாக இருக்காது, அவ்வளோ பொருத்தமாகவும் இருக்காது. ஏன்னா இந்த அளவு இது டீப். ஏன்னா டிகிரி வைஸ் போகும்போது உங்களுக்கு அதை பார்க்கும்போது நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன 8 சார்ட் போட்டுக்கணும், ஒன்று ஒன்றுங்க. லக்னத்துக்கு ஒரு பிரஸ்தாரம் இருக்கும், சந்திரன் சூரியன் செவ்வாய் ஒன்று ஒன்றும். அப்போ நீங்கள் இது கொஞ்சம் கடினம் ஃபஸ்ட்டு அமைக்கிறது. ஃபஸ்ட்டு அமைச்சு நீங்கள் கம்ப்யூட்டரை பார்த்து அடித்து தூக்கி ஃபில்அப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இப்போ இந்த மாதம் ஐபிசி மாதம் ஓடுதுன்னா அந்த சூரியன் எங்கெங்கே கிராஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எது இருக்கோ அந்தந்த வகையில் யூ வில் கெட் சம் பெனிஃபிட் ஃப்ரம் தட் பாக்ஸ், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போகுது, இந்தந்த கட்டத்தில் இந்தந்த கிரகங்கள் இருந்தால் இதனால் நாம் அதனால் ஒரு அனுகூலம் அடைய முடியும் என்று. இதுதான் கோச்சாரத்திற்கு மிகவும் அருமையான வழி. சற்று கடினம். அதை நீங்கள் இன்டர்நெட்டில் போனால் பிரஸ்தார வர்க்கம் சொல்லுவாங்க, ஏன்னா எதுன்னு இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இது நமக்கு உள்ள ஒரு விதின் 5 or 6 மினிட்ஸுக்குள்ளே ஷார்ட்டாக உங்களுக்கு கைட் பண்ணணும். ஜோதிடத்தில் உள்ள அனைத்து அங்கங்கள், அதாவது பார்ட்டுகள் அவ்வளவுத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் எந்த பொருளை எதற்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதை நம்ம சீக்கிரட்டாக வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. எல்லாருக்கும் தெரிஞ்சால் நல்லது தானே, எல்லோரும் நல்லா இருக்கலாம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த பிரஸ்தார வர்க்கத்தை போல் துல்லியமாக கணிக்கக்கூடியது கோச்சாரத்தில் எந்த சிஸ்டமும் அல்ல. நன்றி, வணக்கம். விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன.